பிரதமர் வந்து கிட்டத்தட்ட 42 நிமிஷம் பேச்சில் 39 நிமிஷம் ஆம் ஆத்மி அட்டாக் பண்ணுறதுலேயே செலவிச்சிருக்காரு. ஆனால் வந்து அப்படி செலவிச்சா கூட டெல்லியோடைய மக்கள் வந்து ஆம் ஆத்மி செஞ்ச வேலைகளை பார்க்குறாங்க. டெல்லியோட மிடில் அண்டு லோயர் கிளாஸ் மக்கள் இருக்காங்கல்ல, கொஞ்சம் கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தர கீழ்த்தட்டு மக்கள், அவங்க மத்தியில் இன்னும் ஏஏபி தான் ஒரு பாப்புலர் பார்ட்டியாக இருக்குது. பாஜகவை பொறுத்த மட்டும் டெல்லி ஃபேஸ்னு ஒன்று இப்போ பாஜகவுக்கு இல்லை. மோடியோட இமேஜில் தான் நீங்கள் வரணும்னு பார்க்குறீங்க. ஒரு காலத்தில் டெல்லியில் வந்து பாஜகவுக்குன்னு சில ஃபேஸில் இருந்தது உண்மை. இப்போ அது கெஜ்ரிவால் மேலே நீங்கள் வந்து அவர் ஒரு க்ளீன் ஃபிகர் அப்படின்றது வந்து இன்னும் வந்து இருக்குது. அவர் மாளிகையெல்லாம் கட்டினார், வீடெல்லாம் சீஃப் மினிஸ்டருக்காக வீடு கட்டினார்ன்றதான் பாயிண்டிங். ஆக்சுவலாக அவருக்கு சொந்தமாக கட்டிக்கல, பட் அது 53 கோடி ரூபாய்க்கு புதுப்பிச்சிட்டாருன்றது தான் குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் அதே கணக்கில் பண்ணி பார்த்தீங்கன்னா 17 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு வைரம் பிரசன்ட் பண்ணிருக்காருங்க ஜோ பைடனோட ஒய்ஃபுக்கு. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணமா யார் பண்ணணுமோ தெரியாது நமக்கு. ஆம் ஆத்மியை வந்து ஊழல் ஒரு கரைவடிந்த கட்சி அப்படின்னு காமிக்கிற முயற்சிகள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க பாஜக. இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து இவங்க ஒன்றுமே செய்யலை 10 வருஷம் டிசாஸ்டர்ன்றார் பிரைம் மினிஸ்டர். வந்து இது ஒரு பேரழிவுன்றார். ஆனால் இந்த ஆம் ஆத்மியை வந்து ஆட்சி செய்ய விடாமல் லெப்டினன்ட் கவர்னர் மூலமாக நீங்கள் கொடுத்த தொந்தரவு எவ்வளவு? டெல்லி, காஷ்மீர், பாண்டிச்சேரி இதெல்லாம் வந்து அசம்பிளி இருக்கிறதே தண்டம் சார். அவங்க முழுக்க மத்திய அரசு என்ன சொல்லுதோ, மத்தியில் என்ன ஆட்சியில் இருக்கானோ அவங்க சொல்கிறபடி தான் அந்த எல்ஜி கேட்பார். இப்போ எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது ஆக்சுவலாக? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தை பாஜகவுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அஃபிஷியலாக நேற்றே தொடங்கி வச்சிருக்காரு. இதை பற்றி பேசுவதற்காக நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். சார், நேற்று பிரதமர் தன்னுடைய பேச்சில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தனக்காக ஒரு ஷீஷ் மஹால் கட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவாலும் பதிலுக்கு நீங்கள் 2700 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கீங்க, 8400 கோடி ரூபாய்க்கு ஒரு பிளேன் வச்சிருக்கீங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு சூட் போடுறீங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணியிருக்காரு. பிஜேபிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க வேணாமா? இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து நம்ம ஆம் ஆத்மி மேல வச்சோம் அப்படின்னா பதிலுக்கு இந்த மாதிரி பதில் வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஜேபிக்கு வந்து ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றதுலேயே பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது வந்து நீங்கள் சொல்கிற ஷீஷ் மகான்றது கண்ணாடி மாளிகை. அதாவது கண்ணாடி மாளிகை கட்டின்ட்டாரு கெஜ்ரிவால்னு தான் சொல்லியிருக்காரு அவர் ஆக்சுவலாக. பட் அவர் சொல்லியிருக்காரு நான் வெறும் கண்ணாடி மாளிகை அந்த என்ன சொல்ல 22,000 கிளாஸ் ரூம் கட்டியிருக்கேன் லாஸ்ட் 10 இயர்ஸில், அப்புறம் 6 யூனிவர்சிட்டி கேம்பஸ் கட்டியிருக்கேன் அப்படின்னு பல விஷயங்கள் அவர் சாதனைகள் அவர் சொல்லியிருக்கார். அதாவது டெல்லியோடைய அந்த இதில் வந்து க்ரோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2015 ஆம் ஆத்மி பதவிக்கு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி பிஜேபியை பொறுத்த மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் லேண்ட் அண்ட் போலீஸ் பவர்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்குது. கேபிட்டலோட லேண்ட் அண்டு போலீஸ் பவர்ஸ் ரெண்டுமே அவங்ககிட்ட தான் இருக்குது. மற்ற டிரான்ஸ்போர்ட்டு, எஜுகேஷன் அந்த மாதிரி விஷயம் தான் இவங்ககிட்ட இருக்குது. டிரான்ஸ்போர்ட் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, அப்புறம் வந்து ஹெல்த் இருக்குது. இது 3 தான் வைட்டலான ஒரு டிபார்ட்மெண்ட்ஸு. ஸோ இது 3த்துலேயுமே வந்து ஒரு முத்திரை பதிச்சிருக்காங்க யார் ஆம் ஆத்மி. டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த மட்டும் அவங்க வந்து பொல்யூஷன் ஃப்ரீ பஸ்ஸஸ்லாம் வந்து நிறையா விட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லாம் ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, மாடர்னாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் பற்றி பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டெல்லி எலெக்ஷன்ஸில் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் 20 வந்து ஓட்டு போடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் வந்து 20 ஓட்டு போடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து ஏஏபி கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஆனால் கடைசி கட்டத்தில் அந்த ப்ரொஹிபிஷன் லிக்கர் பாலிசியில் வந்து அவங்க மாற்றினதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வந்தது. அதுலேயும் வந்து இவங்க பிடிச்சாங்களே தவிர வந்து அந்த 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 அதன் மூலமாக வந்து கெஜ்ரிவாலோ சிசோடியாவோ சம்பாதிச்சாங்கன்னு இவங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே முடியல ஆக்சுவலாக. அதில் வந்து சஞ்சய் சிங்கை பிடிச்சாங்க, சில பேர்லாம் 1-2 எம்எல்ஏக்கள் கூட மாட்டினாங்க. பட் எல்லாரையுமே வந்து நீங்கள் வந்து பிடிச்சிங்களே தவிர யூ கேனாட் எஸ்டாப்ளிஷ் அவங்களாம் ஊழல் பண்ணாங்கன்னு. ஆனால் அவங்க மேலே ஒரு ஊழல் முத்திரை குத்துறதுக்கான பாஜக முயற்சி பண்ணாங்கன்றது உண்மை, அது நடக்கலைன்றது உண்மை ஆக்சுவலாக. ஆனால் இப்போ நேற்று நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுற திட்டம் இருக்குல்ல, மத்திய அரசோட வீடு கட்டுற திட்டத்தில் வீடுகள்லாம் திறந்து வைக்கும்போது தான் பிரதமர் வந்து கிட்டத்தட்ட 42 நிமிஷம் பேச்சில் 39 நிமிஷம் ஆம் ஆத்மி அட்டாக் பண்ணுறதுலேயே செலவிச்சிருக்கார். ஆனால் வந்து அப்படி செலவிச்சா கூட டெல்லியோடைய மக்கள் வந்து ஆம் ஆத்மி செஞ்ச வேலைகளை பார்க்குறாங்க. இவங்க என்னதான் படித்த மக்கள் மத்தியில் வந்து இந்த மாதிரியான ஏஏபி வந்து ஒரு ஊழல் கட்சி அப்படின்ற ஒரு முத்திரையை பதிக்க விரும்பினாலுமே டெல்லியோட மிடில் அண்டு லோயர் கிளாஸ் மக்கள் இருக்காங்கல்ல, கொஞ்சம் கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தர கீழ்த்தட்டு மக்கள், அவங்க மத்தியில் இன்னும் ஏஏபி தான் ஒரு பாப்புலர் பார்ட்டியாக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அங்கே சிக்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. சிக்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் ஏஏபி ஆட்சி தான் இருக்குது. அவங்க சிக்ஸும் வந்து பெரும்பாலும் இவங்கள தான் சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பீகாரிஸு யூபிஸ்லேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்களும் பெரும்பாலும் இவங்கள தான் சப்போர்ட் பண்ணுறதா இருக்காங்க.
அதனால் வந்து அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏஏபிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதுனால அவங்களும் வந்து எலெக்ஷன் வேலையில் ரொம்ப முன்னணியில் போயிட்டாங்க. அவங்க பல திட்டங்கள்லாம் வந்து அதாவது உரிமை தொகையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி செப்டம்பர் மாசத்துல இருந்தே களத்துல இருக்காங்க. செப்டம்பர் மாசத்துல இருந்தே களத்தில் இருக்காங்க. இப்போ இப்போ நேற்று தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆரம்பிச்சிருக்காரு. பட் காங்கிரஸ் கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டெல்லி நியாய யாத்திராலாம் அவங்க ஆரம்பிச்சு 47 இடத்துல கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சீஃப் மினிஸ்டர் அதிர்ச்சியை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு அல்கார் அம்பானி அவங்க ஏற்கனவே ஏஐபியில் இருந்தாங்க, இப்போ காங்கிரஸில் இருக்காங்க. அவங்க போட்டி போட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் பாஜகவுக்கு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு தடவை டெல்லி ஃபேஸ்னு ஒன்று இப்போ பாஜகவுக்கு இல்லை. மோடியோட இமேஜில் தான் நீங்கள் வரணும்னு பார்க்குறீங்க. ஒரு காலத்தில் டெல்லியில் வந்து பாஜகவுக்குன்னு சில ஃபேஸில் இருந்தது உண்மை. இப்போ அது வந்து இல்லாத போயிடுது ஆக்சுவலாக. ஸோ ஆனால் கெஜ்ரிவாலுக்கு அப்படி இல்லை. கெஜ்ரிவால் தான் அதோட ஐக்கானாக இருக்கார். கெஜ்ரிவால் மேலே நீங்கள் வந்து அவர் ஒரு க்ளீன் ஃபிகர் அப்படின்றது வந்து இன்னும் வந்து இருக்குது. அவர் மாளிகையெல்லாம் கட்டினார், வீடெல்லாம் சீஃப் மினிஸ்டருக்காக வீடு கட்டினார்ன்றது தான் பாயிண்டிங். ஆக்சுவலாக அவருக்கு சொந்தமாக கட்டிக்கல, சீஃப் மினிஸ்டருக்காக ஒரு வீடு கட்டினது தான் பாயிண்ட். பட் அது 53 கோடி ரூபாய்க்கு புதுப்பிச்சுட்டாருன்றது தான் குற்றச்சாட்டு. அது கரெக்ட். ஆனால் நீங்கள் அதே கணக்கில் படி பார்த்தீங்கன்னா இப்போது கெஜ்ரிவால் சொல்கிற விஷயங்கள், மோடியை பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் இப்போ சொன்னீங்கல்ல, அவர் செலவழிச்ச பணம், அவரோட ஃப்ளைட்டுக்கெல்லாம் எவ்வளோ 2 தனி ஃப்ளைட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ செலவு இருக்குது. ஏங்க அவர் போயிட்டு 17 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு வைரம் ப்ரெசென்ட் பண்ணிருக்காருங்க ஜோ பைடனோட ஒய்ஃபுக்கு. 17 லட்சம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணமா யார் பணமோ தெரியாது நமக்கு. 17 லட்சம் அப்படின்னா $20,000 ஆக்சுவலாக. 17 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வைரம் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பரிசாக கொடுத்துருக்கீங்கன்னா இது யாரோட பணம், என்ன பணம்? இது அமெரிக்கா சொல்லி தான் நமக்கு தெரியுமே தவிர நமக்கு இங்கே யாருமே இங்கே சொல்லலை பார்த்துக்கோங்க. அதில் பின்னாடி என்ன இது இருக்குது, விஷயங்கள் இருக்குன்னு பின்னாடி வரும். ஸோ பாஜகவை பொறுத்த மட்டும் டெல்லியில் இருக்கிற லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப கடந்த காலத்தில் 10 வருஷத்தில் ரொம்ப மோசமாக போச்சு ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து கெஜ்ரிவால் சுட்டி காமிக்கிறார். நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, என்ன உங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க, அது வந்து ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்றதான் அவங்க சொல்கிற பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் இந்த பாயிண்ட்லாம் பார்க்கும்பொழுது பிரைம் மினிஸ்டரோட வாதம் இருக்குல்ல, ஏஏபிக்கு எதிராக வைக்கிற வாதங்கள் வந்து அவ்வளோ தூரம் டசன் ஹோல்டு வாட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு சத்தான ஒரு வாதமாக, ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிற வாதமாக தெரியல. ஏன்னா இவங்க எடுத்த முயற்சிகள்லாம் ஃபெயில் ஆகிடுது. ஆம் ஆத்மியை வந்து ஊழல் ஒரு கரைபடிந்த கட்சி அப்படின்னு காமிக்கிற முயற்சிகள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க பாஜக. இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து இவங்க ஒன்றுமே செய்யலை 10 வருஷம் டிசாஸ்டர்ன்றார் பிரைம் மினிஸ்டர். வந்து இது ஒரு பேரழிவுன்றார். 10 வருஷம் ஆம் ஆத்மி ஆண்டது வந்து ஒரு பேரழிவுன்றார். ஆனால் இந்த ஆம் ஆத்மியை வந்து ஆட்சி செய்ய விடாமல் லெப்டினன்ட் கவர்னர் மூலமாக நீங்கள் கொடுத்த தொந்தரவு எவ்வளவு? ஏகப்பட்ட தொந்தரவு கொடுத்தீங்கல்ல. ஒரு கட்டத்தில் வந்து மந்திரி சபையில் 3-4 பேர் வந்து ஜெயிலே இருக்க வேண்டியதாகிடுதுல்ல. ஸோ எவ்வளோ தொந்தரவு கொடுத்தீங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து அதிகாரம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் இருக்குன்னு சொன்ன பிறகு கூட நீங்கள் சட்டத்தை திருத்தி லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் அதிகாரம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? நீங்கள் அப்போ ஜனநாயகத்தை எல்லாம் காலில் ஏறி மிதிச்சுட்டு நீங்கள் வந்து ஆம் ஆத்மி ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னால் எப்படி செய்ய முடியும்? ஆம் ஆத்மி ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிற அதிகாரத்தில் லெப்டினன்ட் கவர்னர் கொடுத்துட்டு அவர் வந்து எல்லா ப்ரொபோசலையும் மடக்கி அவர் வந்து திசை திருப்பி விட்டுருந்தாருன்னா எப்படி ஒரு கவர்மெண்ட் செயல்பட முடியும்? இதுதான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணுறீங்க. டெல்லியில் அதிகமாக பண்ணுறீங்கன்னா அங்கே எல்ஜியாக இருக்கிறதுனால லெப்டினன்ட் கவர்னருக்கு அதிகமாக பவர்ஸ் இருக்கிறதுனால அவங்க அதிகமாக எதிர்கட்சியை வந்து ரொம்ப சங்கடப்படுத்தி செயல்பட முடியாமல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே பண்ணலையா? ரவி பண்ணுறாருல, நம்ம ஊர்லேயே ஏகப்பட்ட விஷயம். அவருக்கு இத்தனைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் இருக்குங்க. இங்கே கவர்னருக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட்டாக தான் இருக்கார். ஆனால் அவர் எவ்வளோ தொந்தரவு பண்ணுறாருங்க, பல தொந்தரவுகள் பண்ணுறாருல. அப்போ இப்படி ஒரு பவரே இல்லாத இவரே எவ்வளோ தொந்தரவு பண்ணும்போது பவர்ஸ் இருக்கிற எல்ஜி வந்து எவ்வளோ தொந்தரவுப்படுத்துவார் பார்த்துக்கோங்க. அதனால் இவங்களை வந்து இவங்க பர்ஃபார்மே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் பாஜகவுடைய பாலிசி. அந்த பர்ஃபார்ம் பண்ண முடியாதபடி பண்ணினாங்க. ஒரு கொஞ்ச காலம் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாதே பண்ணினாங்க. அதெல்லாம் சமாளித்து தான் இப்போ ஆம் ஆத்மி வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஆம் ஆத்மியை வந்து இவர் அந்த டிசாஸ்டர்னு இவர் சொன்னார்னா, பாஜக பிரதமர் சொன்னார்னா, அந்த டிசாஸ்டர்னு இப்படி இஃப் அட் ஆல் எனிதிங் இஸ் லைக் தட் டிசாஸ்டர்னு நீங்கள் வச்சுருந்தா கூட அந்த டிசாஸ்டருக்கு காரணம் பாஜக தான் ஆக்சுவலாக சார். நேற்று பிரதமர் மோடி நடத்தின அந்த பிரச்சார கூட்டத்தை, அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அதில் வந்து பெரும்பாலும் அவர் வந்து டெவலப்மெண்ட்டு, ஊழல் அதை மையப்படுத்தியே பேசியிருக்காரு. எப்போவுமே வந்து இந்த மாதிரி இந்துத்துவ கொள்கைகளை பேசக்கூடிய பாஜக சார்பில் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க. பட் கடந்த சில மாதங்களாக ஆம் ஆத்மி கட்சியை பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு இந்துத்துவ ஐடியாலஜியில் வந்து அவங்க திட்டங்களை நிறைவேற்றுவதாகட்டும், இல்லை பேச்சுக்கள் ஆகட்டும், அந்த மாதிரி தான் போகுது. நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போதே சொல்லியிருந்தோம், அவங்க எப்படி ரோஹிங்கியா முஸ்லீம்ஸை பற்றியும் இந்த வங்கதேச முஸ்லீம்கள் பற்றியும் இவங்க பேசுகிறாங்க, ஆம் ஆத்மி கட்சி வந்து பேசுகிறாங்க. அண்ட் தென் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா 18,000 ரூபாய் வந்து மந்த்லி ஹானரேரியம் கொடுக்குறோம் ப்ரீஸ்ட்டுக்கு, அது கோயில் பூசாரிகளுக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க.
வச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியே வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்றாங்க. நீங்க வந்து பாஜக ஒரு பங்குனா நீங்க 2 பங்கு வந்து இந்துத்துவவாதிகளா மாறிட்டீங்கன்னு. 2 கட்சிகளுமே தேர்தலுக்காக தங்களுடைய கோர் வேல்யூ வந்து மாத்திட்டாங்களா? இல்லைங்க, இந்த பூசாரிகளுக்கு அங்கே டெல்லியில் இருக்கிற அந்த கோவில் பூசாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த சீக்கிய குருத்வாராவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி பணம் தரதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்லேயே பூஜாரிகளுக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டே கொடுக்குதுங்க. இல்ல மந்த்லி 18,000 சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து முஸ்லிம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த இமாம்ஸ் வந்து 17 மாசமா எங்களுக்கு சம்பளமே கொடுக்கலன்னு நான் போராட்டம் என்ன சொல்றாங்க. சொல்கிறேன், இது ஒன்றும் புதுசு இல்லைன்றேன். இந்த திராவிட மாடல் கவர்மெண்ட்லேயே வந்து பூஜாரிக்கு பணம் கொடுத்துன்னு தான் இருக்காங்க. அவங்க பூசாரிகளுக்கு, கிராம பூசாரிகளுக்கு வந்து பணம் கொடுத்துன்னு தானே இருக்காங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் தற்சமயத்துக்கு. ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப அவங்க வந்து கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் 18,000 ரொம்ப அதிகபட்சமான தொகை. ஆனால் அதே சமயம் நீங்கள் முஸ்லீம்கள இருக்கிற மாஸ்கில் இருக்கிற அந்த இருக்காருல்ல இமாம்களுக்கு, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்காத இருக்கிறது, சம்பளம் பாக்கி வச்சிருக்கிறது வந்து தவறான விஷயம். நீங்கள் அது வந்து கொடுக்கணும் முதல்ல. ஆக்சுவலாக இவங்க 2 பேர் கொடுக்குறது யாரும் ஆட்சேபிக்கல. குருத்வாராவில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, அல்லது வந்து நீங்கள் கோவிலில் இருக்கிற பூஜாரி கொடுங்க. ஆனால் இமாம்களுக்கு கொடுக்கணுன்றது முக்கியமான விஷயம். அதில் தான் வந்து காங்கிரஸ் வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு மத ரீதியான விஷயங்கள் எடுக்கும்போது நீங்கள் வந்து பாஜக தான் இந்த மாதிரி விஷயங்கள் கையில் எடுக்கும். நீங்கள் எடுக்கிறதுனால வந்து நீங்களும் வந்து கிட்டத்தட்ட சாஃப்ட் இந்துத்துவா டீல் பண்ணுறீங்களான்னு, கிட்டத்தட்ட ஆம் ஆத்மி வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவா தான் கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் இந்துத்துவா அவங்க டீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து 370 ஆதரிச்சவங்க தானே காஷ்மீரில். அப்புறம் ராமர் கோவில் விஷயத்தில் முழு ஆதரவு தெரிவித்தவங்க தான். அந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் வரவேற்று முழு ஆதரவு தெரிவித்தவங்க. ராமராஜ்ய தீம்ல பட்ஜெட்டே தாக்கல் பண்ணாங்க. ஆமாம், அதனால் வந்து இவங்க வந்து சாஃப்ட் இந்துத்துவ கடைபிடிக்கிறவங்க தான். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சிஏஏ போராட்டத்தின் போது இவங்க வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இல்லைன்றதான் பாயிண்டிங் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அங்கே வந்து நடந்தபோது, கலவரங்கள்லாம் நடந்தபோது இவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இல்லைன்ற ஒரு பேச்சு மைனாரிட்டி மத்தியில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து இந்த வாட்டி கிடைக்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகமான விஷயம். அதில் வந்து சந்தேகம் கிடையாது. ஆனால் அதே சமயம் மெஜாரிட்டி ஓட்டை வந்து பாஜகவோட நம்ம கன்சால்டேட் பண்ணணும்னு ஒரு முயற்சியில் இவங்க இறங்கியிருக்காங்க. அதே சமயம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க 10 வருஷ காலத்தில் டெல்லியில் பல வேலைகளும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து உரிமை தொகை போன்ற விஷயங்கள், ஆட்டோ டிரைவர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறது போன்ற விஷயங்கள் அவங்களும் பலது வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோன்னா அதையும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு காம்போவாக, ஒரு மிக்சடாக ஒரு காம்போவாக இருக்காங்க. சாஃப்டாக இந்துத்துவாவும் டீல் பண்ணுறாங்க, அதே சமயம் டெவலப்மெண்ட்டையும் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க பார்க்குறாங்க. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு வந்து காங்கிரஸோட ஓட் பேங்க் இப்போ எங்கேன்னு தேட வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக காங்கிரஸோட ஓட் பேங்க் மைனாரிட்டி ஓட் பேங்க் மட்டும்தான் இருக்கும். இப்போ மெஜாரிட்டி ஓட் பேங்க் வந்து பாஜகவும் ஆம் ஆத்மியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சத்தை வந்து மைனாரிட்டியில் கொஞ்சம் ஓட்டையாவது ஆம் ஆத்மி எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் காங்கிரஸுக்கு வந்து மெஜாரிட்டி ஓட்டில் கொஞ்சம் கிடைக்கும், மைனாரிட்டி ஓட்டில் அதிகமாக கிடைக்கும். அதுதான் அங்கே வித்தியாசம் ஆக்சுவலாக. வந்து இப்போ ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் மூணுத்துக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆம் ஆத்மிக்கு வந்து மெஜாரிட்டி ஓட்டில் பாதி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்டு எடுத்தால் போகிறோம், மற்றவங்களோட கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜகவுக்கு மெஜாரிட்டி ஓட்டில் பாதி தான் எடுக்க முடியும். பாதியை வந்து சாஃப்ட் இந்துத்துவா டீல் பண்ணுற ஆம் ஆத்மி எடுத்துன்னு போயிடுவாங்க. அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது, அதனால் பின்னாடி போயிடுவாங்க அவங்க. காங்கிரஸுக்கு வந்து கொஞ்சம் தான் வந்து மெஜாரிட்டி ஓட்டு கிடைக்கும், நிறைய மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கும். அப்படி கிடைச்சுமே வந்து அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை வந்து இழக்கிறாங்க. வெற்றி பெற முடியாத ஓட்டுகள் எடுப்பாங்க, வெற்றி பெற முடியாது. அப்போது இதில் வந்து மைனாரிட்டி ஓட்டை பாதியும், மெஜாரிட்டி ஓட்டில் பாதியும், மைனாரிட்டி ஓட்டில் கொஞ்சமும் வாங்குகிற ஏஐபி இருக்குல்ல, அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் பளிச்சுன்னு தெரியுது. கூடயும் அவங்க வந்து அவங்க ப்ராமிஸ் இருக்குல்ல, அவங்க செஞ்ச வேலைகள், அவங்க அடித்தட்டு மக்கள்கிட்ட வந்து அவங்க ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றிருக்காங்க சார். அவங்க அதை வந்து குடிதல் நீர் இலவசமாகட்டும் போன்ற பல விஷயங்கள், அதெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ ஆகட்டும் போன்ற பல விஷயங்கள். அதனால் அடித்தட்டு மக்களுக்கு வந்து இவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. சீக்கியர்கள் வந்து காங்கிரஸ் ஓட்டு போட மாட்டாங்க. ஆக்சுவலாக சார், அதுதான் அடுத்த கொஸ்டின். என்னன்னா, இப்போ வந்து சமீபத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறந்து போன விஷயத்தில் அவரை வந்து அவமதிச்சுட்டாங்க, மத்திய அரசு பாஜக அரசு அவமதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவே பண்ணாங்க, ரக்கசே நடந்துச்சு அது சம்மந்தமா. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்கள் யார் பக்கம் இருக்க போகிறாங்க? ஏன்னா வந்து அங்கே டெல்லியில் வந்து வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட் ஃபுல்லாக வந்து சீக்கியர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 தொகுதிகளில் அவங்க தான் வந்து வெற்றியை தீர்மானிக்க போகிற ஆட்களாகவே இருக்காங்க. இப்போ ஸோ அவங்களோட ஓட்டு யார் பக்கம் போகும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட ஓட்டு கண்டிப்பாக ஏஏபிக்கு தான் பெரும்பாலும் போகும். கொஞ்சம் மீதி இருக்கிறது வந்து இவங்களுக்கு போகும், காங்கிரஸுக்கு போகும். நிச்சயமாக பிஜேபிக்கு சீக்கியர்கள் ஓட்டே போட மாட்டாங்க. எந்த சீக்கியரும் பிஜேபிக்கு ஒரு 10% ஓட்டு போட்டாலே அதிகம் சீக்கியர்கள். பிஜேபிக்கு சீக்கியர்கள் மட்டும் அது விவசாய போராட்டம் வேறு நடந்துட்டுருக்கா, பஞ்சாப் பார்டர்லாம் நடந்துட்டுருக்குல்ல, ஹரியானா பார்டர்லாம். அதனால் அங்கே வந்து ஒருத்தர் வந்து உயிரோடு போராடிட்டு இருக்கார் ஒருத்தர். அவருக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா நாளைக்கு வந்து ஒரு சீக்கியன் கூட பாஜக சைடு போக மாட்டான். அதனால் வந்து சீக்கியர்களை பொறுத்த மட்டும் அவங்க ஓட்டு பெரும்பாலுமே வந்து இவங்களுக்கு தான் விழும், ஏஏபிக்கு தான் விழும். மீதி கொஞ்சம் இருக்கிறது அவங்க ஒரு 50% 60% வாங்கினாங்கன்னா காங்கிரஸ் ஒரு 40% வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதனால் அந்த தொகுதிகளில் நீங்கள் சொல்கிற 20-30 தொகுதிகளில் கண்டெஸ்ட் வந்து காங்கிரஸுக்கும் ஏஏபிக்குமான கண்டெஸ்டாக தான் இருக்கும். பிஜேபி அதில் 3வது வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, சரி, நம்ம பேசிட்டு இருக்கும்போதே சொன்னோம், இந்த தடவை இது ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறுவதற்கு ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்க போறது வந்து அந்த முக்கிய மந்திரி மகிழா சம்மான் யோஜனா, சஞ்சீவனி திட்டம் மாதிரியான அந்த அறிவிப்புகள் தான் ஹெல்ப் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். லாஸ்ட் டைமும் நம்ம இன்டர்வியூல அதை தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் என்னன்னா, நம்ம அந்த டிஸ்கஷனை முடிச்ச அங்கிட்டு ஒரு சில நாட்கள்லயே அங்க டெல்லியில இருக்கக்கூடிய உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில இருந்து இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்தெல்லாம் வந்து ஒரு அறிவிப்பு விடுறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்ல வந்து டெல்லி கவர்மெண்ட் இன்னும் நோட்டிஃபையே பண்ணல. ஸோ அதனால அந்த மாதிரி திட்டங்களுக்கு யாராச்சும் பேர் எடுக்க வந்தா நீங்க பேரே கொடுக்காதீங்கன்னு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அறிவிப்புக்கு மாற்றமாக ஒரு அறிவிப்பை விடுறாங்க. இது வந்து பாஜக பண்ண வேலையா, அப்படி இல்லாட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய சிக்கலா? அதிகாரிகள் பண்ணுற வேலை. அதிகாரிகள் பிஜேபி பேச்சை கேட்டுட்டு செயல்படுறாங்க இல்லையா, அதனால அவங்க பண்ணுற வேலை. அது லெப்டினன்ட் கவர்னர் பண்ணுற வேலை ஆக்சுவலாக. பட் அது வந்து ஹெல்த் அண்ட் இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் அல்டிமேட்டாக டிசிஷன் எடுக்கிற லெவலில் எதாக இருந்தாலும் கையெழுத்து போடுற லெவலில் எல்ஜி தான் இருக்காரு. அவர் கையெழுத்து போட்டால் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் வெளில வரும். அவர் என்ன பண்ணுறாரு, அதில் கையெழுத்து போடாமல் இந்த மாதிரியான ஒரு ஏஏபிக்கு எதிரான ஒரு விஷயத்தை வெளில விடுறாரு. லெப்டினன்ட் கவர்னர் முழுக்க அரசியல் பண்ணுறாரு சார். சார், எப்படி இருந்தாலும் 2100 ரூபா போறது மக்களுக்கு தானே நல்லது. ஆமாம், அது ஏஏபிக்கு ஓட்டு வந்துடக்கூடாது இல்லை, அது பாஜகவுடைய பாலிசி. நீங்கள் அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறது மூலமாக, அதாவது அந்த கவர்மெண்ட்லேருந்தே ஒரு அறிக்கை எல்ஜி மூலமாக விடுறது மூலமாக என்ன நினைக்கிறாங்க, அவர் கெஜ்ரிவால் சொல்கிறத நம்பாதீங்க, கெஜ்ரிவால் சொன்னான்னா அதிஷி சொன்னான்னு எல்லாம் ஒன்று தானே சார். ஏஏபி ஒரு ப்ராமிஸ் கொடுக்குது சார். அதை வந்து இவங்க வந்து இல்லைன்னு சொன்னால், எல்ஜி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது ஃபியூச்சர் ப்ராமிஸ் ஆக்சுவலாக. இப்போ ஏற்கனவே ஒரு 1000 ரூபா அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆர்டரில் வந்து ஒரு கைது போட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது போட்டாரா இப்போ இல்லையா இருக்கான்னு தெரியல. அந்த திட்டமே இல்லைன்னு திட்டமே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த பாயிண்டில் வந்து எல்ஜி வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறாரு. அந்த திட்டத்தெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டு அது ஒரு திட்டத்தை செயல்படுத்துது. அந்த திட்டத்துக்கு கேபினெட் சொல்கிற விஷயத்துக்கு நீங்கள் கையெழுத்து போடுற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்குன்னு தனி உரிமையை பயன்படுத்தி நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லை அது மாதிரி ஒரு திட்டமே இல்லைன்றீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுறீங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் ஆம் ஆத்மிக்கு எதிராக செயல்படுறீங்க. ஏன்னா அந்த 1000 ரூபா கொடுத்தா மக்கள் வந்து ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த திட்டமே ஒன்று கிடையாது. ஏன்னா நீங்கள் கைது போட்டால் தானே செயல்படுவாங்க ஆக்சுவலாக. நீங்கள் ஏன்னா பவர்ஸ் உங்ககிட்ட இருக்குது, எல்ஜிகிட்ட இருக்குது. அதான் இந்த மாதிரியான யூனியன், இந்த டெல்லி, காஷ்மீர், பாண்டிச்சேரி இதெல்லாம் வந்து அசம்பிளி இருக்கிறதே தண்டம் சார். இந்த எல்ஜிகிட்ட பவர்ஸ் இருக்கிறதுனால அவங்க முழுக்க மத்திய அரசு என்ன சொல்லுதோ, மத்தியில் என்ன ஆட்சியில் இருக்கானோ, அது காங்கிரஸ் கூட அப்படி தான் இருக்கும். ஐயா ஆட்சியில் இருக்கானோ அவங்க சொல்கிறபடி தான் அந்த எல்ஜி கேட்பார், அதுபடி தான் நடக்கும். ஸோ முழுக்க டெல்லியில் ஏதாவது நடந்துட்டு இருக்கு. அப்போ எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது ஆக்சுவலாக? ஸோ கம்ப்ளீட்டாக விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கு. கம்ப்ளீட்டாக எல்ஜியை வந்து எப்படி மற்ற கவர்னர்களுக்கெல்லாம் எப்படி அதிகாரம் இல்லை, மற்ற கவர்னர்கள் அதிகாரம் இல்லாட்டி கூட ஏதோ ஒன்று பயன்படுத்துகிறாங்க. ஸோ எல்ஜிக்கு இருக்கிற பவர்ஸ் எல்லாம் வந்து பிடுங்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கு தான் பவர்ஸ் இருக்கணும் ஆக்சுவலாக. இல்லை சார், அந்த திட்டங்களை நிறுத்தி வச்சாலும் என்ன தப்பு இருக்கு? எலெக்ஷன் கெஜ்ரிவால் ஆடினதே ஒரு எலெக்ஷன் கேம் தானே. எலெக்ஷன் அடுத்த மாதம் நடக்க போதுன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து மகிழா சம்மான் யோஜனா கொண்டுட்டு வராரு அப்படின்னா, அவர் மகாராஷ்டிரால ஜார்க்கண்ட்ல பெண்கள் ஓட்டு போட்டதை பார்த்துட்டு உடனே இங்கே அதை செயல்படுத்துங்கன்னு சொல்றாரு. அவரே ஒரு எலெக்ஷன் கேம் தானே ஆடுறாரு சார். எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறவரே நீங்கள் எந்த ஸ்கீம்னு அனௌன்ஸ் பண்ணலாம் சார். நோட்டிஃபிகேஷன் போட்டால் தானே சார் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குல்ல சார். நான் இன்னைக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் நான் எந்த ஸ்கீமையும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. நான் நேற்று வரையும் எல்லா ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணலாம்ல, அதுதான் அவர் பண்ணுறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் அது கூட பண்ணல. ஆமாம் சார், எல்லாம் ஓட்டுக்காக தான் பண்ணுறான்னு கூட வச்சுக்கோங்க. பட் வெதர் தேர் ஹேவிங் பவர்ஸ் ஆர் நாட், அவனுக்கு அதிகாரம் இருக்குல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தானே, அசம்பிளியில் மெஜாரிட்டி வச்சிருக்கான்ல. அப்போ அவன் சொல்கிற விஷயத்தை கையெழுத்து போடுறதை விட்டுட்டு நீங்கள் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கையெழுத்து போடாமல் அது மாதிரி ஒரு இதே கிடையாது நீங்கள் அறிக்கை விடுறதுக்கான காரணம் என்ன? அவர் வந்து இப்போ சிஎம்ஏ கிடையாது, அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம்ஏ கிடையாது. பட் அவர் வந்து அறிவிப்பு வந்து கொடுக்குறாரு, இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு திட்டமே கிடையாதுன்னு சொல்றாங்க. டெல்லியோட கவர்மெண்ட் அந்த மாதிரி திட்டமே கிடையாதுன்றது தான் அந்த விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்டோட வாதமா இருக்கு. அப்பனா அரவிந்த் கெஜ்ரிவால் தானே கிராஸ் செக் பண்ணிருக்கணும், அந்த திட்டம் இன்னும் செயல்பாட்டில் இருக்கா கொண்டு வரலாமான்ற. அந்த திட்டம் வந்து ஃபைலை வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க சார். அதை மூவ் பண்ணினோன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த திட்டம் அப்ரூவ் ஆனதான ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்ல முடியும். அன்லெஸ் இட் இஸ் அப்ரூவ்டு பை த லெப்டினன்ட் கவர்னர், அது வந்து திட்டமாக வராது இல்லை, அது வந்து ப்ராசஸ் ஸ்டேஜில் கூட இருக்கும். அதனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அது மாதிரி ஒரு திட்டமே கிடையாதுன்றாங்க. ஏன்னா திட்டம் கையெழுத்து போட்டால் தான் அமுலாகும். அமுலானா தான் திட்டம் இருக்குன்னு சொல்ல முடியும். இவங்களுடைய நோக்கமே என்ன ஆக்சுவலாக, இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபா கொடுத்து பேரை வாங்கிட போகிறாரு அப்படின்றத அவங்க நோக்கம். அதை தடுக்கணும். அது அந்த ஃபைலை வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு திட்டமே இல்லைன்னு சொல்லு அப்படின்றது அதிகாரிகள் எல்ஜி சொல்கிறதானே கேட்பாங்க. ஓரங்கட்டி வச்சுட்டாங்க அவ்வளோதான். ஏன்னா அங்கே அதிகாரிகளை மாத்திர போகிறது எல்லாமே எல்ஜிகிட்ட தான் இருக்குது. எல்ஜி சொல்கிறது தான் அதிகாரிகள் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏஏபிக்கு எதிராக அவர் செயல்படுறாரு. அந்த திட்டமே செயல்படக்கூடாது, இது வந்தால் இன்னும் கொஞ்சம் ஏஏபிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும்னு நினச்சி சதி பண்ணுறாங்க. ஒட்டு மொத்தத்தில் வந்து ஏஏபி வின் பண்ணக்கூடாதுன்னு எல்லா விதமான ஆயுதங்களையும் கையில் வந்து பாஜக எடுக்கிறாங்க. ஆனால் அதில் அவங்க தோற்று போயிட வராங்க.
இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.